திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழை காரணமாக சுமார் 1000 ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். பல்வேறு பகுதிகளிலும் குறுவை அறுவடை பணிகள் நிறைவடைந்த நிலையில் நேரடி விதைப்பு மற்றும் நடவு செய்யப்பட்டு 20 நாட்கள் ஆன தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கின. இதேபோன்று 45 நாட்களான சம்பா பயிர்களும் நீரில் மூழ்கிய நிலையில் மழை தொடரும் பட்சத்தில் பெருமளவு பயிர்கள் சேதமடையும் என விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். மேலும் மழைநீரை வெளியேற்ற சிரமம் அடைவதாக தெரிவித்த விவசாயிகள் என்ஜின் மூலம் வயலில் இருந்து தண்ணீரை இறைத்தனர். சம்பா சாகுபடி பண்ணிட்டு இருக்க நேரத்தில் கடுமையான ஒரு கனமழை பெய்து இன்னைக்கு சாகுபடி எல்லாம் அழிந்து வரக்கூடிய ஒரு அபாய நிலையில இன்னைக்கு நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய கடனை வாங்கி நிறைய நகையெல்லாம் அடகு வச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறோம். இது ஆண்டுதோறும் தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடந்து எங்களுக்கு பெரிய அழிவுகளை சந்திச்சுட்டு இருக்கு. தண்ணீரை வடிவைக்க முடியல. தண்ணீரை வடிவைக்கிற அளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பூண்டு செடிகள்லாம் தேங்கி தண்ணியை வடிவைக்க முடியாமல் பயிரெல்லாம் மூழ்கி நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரமே கெட்டு போகக்கூடிய ஒரு சூழலில் அவல நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இதை நம்பி தான் நாங்கள் இந்த விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் ஆண்டுதோறும் என்ன பண்ணுறோன்னா கடனை வாங்கி செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அரசு தலையிட்டு, வேளாண் துறையெல்லாம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து எங்கள் விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாக்கணும். நாங்கள் படுற கஷ்டத்தையும் அவல நிலையையும் போக்கணும் என்று விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த தொடரும் மழையினால கடுமையான பாதிப்பை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பயிரெல்லாம் கடுமையான அழிவை சந்திச்சுட்டு இருக்கு, மூழ்கி போயிட்டு. இதை எப்படி நாங்கள் அதை ஈடுகட்டுறதுன்னே தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நாங்கள் விவசாயிலாம் தடுமாறி நிற்கிறோம். ஆகவே உரிய அதிகாரிகள் பார்வையிட்டு எங்களுக்கான உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.